தற்போது கிடைக்கப்பெற்ற முக்கிய தகவல், ஓபிஎஸ் கதை முடிந்தது. மகிழ்ச்சியில் எடப்பாடி. நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதிமுக என்பது மிகப்பெரிய ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தை அழிக்க நினைத்தால் அவர்கள் அழிந்து போவார்கள் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் என்பது நிறைய இருக்கிறது, நிறைய பேர் இருக்கு. அதிலே ஒரு நபராக நமது ஓபிஎஸ் இருந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். ஓபிஎஸ் நிலைமை என்பது இப்போ எப்படி இருக்கிறது, அதாவது திமுக ஸ்டாலின் காலிலே விழக்கூடிய ஒரு சூழல் என்பதுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். தேமுதிக எப்படி விஜயகாந்துடைய கொள்கைகளுக்கும் கோட்பாடுக்கும் எதிராக திமுகவுடன் கூட்டணி வைத்ததோ அதே போல ஓபிஎஸும் அதிமுகவிற்கு எதிராக ஸ்டாலின் பக்கம் சாய போகிறார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் தான் வெளியாகி கொண்டிருக்கிறது. அதாவது அதிமுகவுடைய ரத்தம் போடக்கூடிய எந்த ஒரு தொண்டனாக இருந்தாலும் அவர் திமுகவிலே இணைய போவது கிடையாது. திமுகவிலே இணைவதற்கு வாய்ப்பு என்பது கிடையாது. ஆனால் ஓபிஎஸ் ஒரு 4 சீட்டுக்காக தற்சமயம் திமுகவிடம் பேரம் பேசிக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு புறத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஓபிஎஸ் அவர்கள் தனி கட்சி என்பது ஒரு காலத்திலேயே ஆரம்பித்திருக்க வேண்டும். ஆனால் இன்று வரைக்கும் ஓபிஎஸ் தனி கட்சி என்பதை ஆரம்பிக்கல. அதற்கு பதிலாக அதிமுக எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது வீழ்த்தி அந்த இடத்தை நாம் தக்க வைத்துக் கொள்ளலாம் என இதுவரைக்கும் பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமிகளோ அதிமுகவில் நங்கூரம் போட்டு அமர்ந்து விட்டார். இனிமேல் யார் நினைத்தாலும் எடப்பாடி பழனிசாமியை ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னே கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் 2026 சட்டமன்ற தேர்தலில் நமது ஓபிஎஸ் அவருடைய சொந்த தொகுதியிலே போட்டி போட்டாலும் தோல்வியை தழுவக்கூடிய ஒரு சூழல் என்பதுதான் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. தை பிறந்தால் வழி பிறக்கும் என சொன்னார் ஓபிஎஸ். இப்பொழுது தை மாதம் முடிந்து விட்டது, அடுத்த மாதமே வந்துவிட்டது. இப்பொழுதும் அவருக்கு வழிகள் பிறக்கவில்லை. இப்பொழுது மட்டுமல்ல, எடப்பாடி இருக்கும் வரை அவருக்கு எந்த வழியும் பிறக்கப் போவது கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் நமது இனிமேல் இப்படியே இருந்தால் ஆகாது என நினைத்த ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்கள் புறம் திமுக அதிமுக இணைய ஆரம்பிச்சாங்க. வைத்திலிங்கம் உட்பட அனைவருமே திமுகவிலே ஐக்கியமானாங்க. தொண்டர்கள் பூராமே அதிமுகவின் பக்கம் இணைய ஆரம்பிச்சாங்க. இதுலயும் கூடுதலாக நமது ஓபிஎஸும் திமுகவிலே இணைய இருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடைய ஆட்சி, அதாவது ஸ்டாலினுடைய ஆட்சி தான் 2026 வரப்போகிறது என ஓபிஎஸ் செய்தியாளர் சந்திப்பிலே வெளிப்படையாக பேசியிருக்கிறார். 2 முறை முதலமைச்சரையும் சந்திப்பு நடத்தியிருக்கிறார். இதிலே 4 தொகுதிகளை கேட்பதாக ஓபிஎஸ் தரப்பிலிருந்து தகவல் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. ஆனால் 4 தொகுதியெல்லாம் தர முடியாது, உங்களுக்கு ஒரு தொகுதியில் வேணுமா தருகிறோம் என நமது ஸ்டாலின் கைகழுவி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஓபிஎஸ் அடுத்து என்ன செய்ய போகிறார், என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இதுவரைக்கும் ஆலோசனைகள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆலோசனை செய்வதற்கும் அவரிடத்திலே ஆதரவாளர்கள் யாரும் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அரசியல் வாழ்க்கை என்பது அவ்வளவுதான் ஓபிஎஸ்க்கு முடிவுடைய காக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது வந்துவிட்டது. இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக தனி கட்சி ஆரம்பித்து அவருடைய கட்சியுடைய பலத்தையும் பெரும்பான்மையும் நிரூபித்திருந்தால் அடுத்து வரக்கூடிய தேர்தலில் ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய மதிப்பு மரியாதை என்பது இருந்திருக்கும். ஆனால் அதையெல்லாம் விட்டு அதிமுகவில் இணைவேன், எடப்பாடியை காலி செய்வேன் நினைத்துக் கொண்ட ஓபிஎஸ்க்கு இறுதியிலே ஓபிஎஸ் தான் கதை என்பது முடிய போகிற சூழல் என்பது உருவாகி இருக்கிறது. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.